சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பாத்துட்டு இருக்க? துறப்புலாயி நல்ல நேரமா பாக்கணும். உள்ள இருக்க பெருச்சாளி வெளியே வருதான்னு பாப்போம். எதையும் உள்ள கொண்டு பூத்து வச்சிருக்கான்னு பாப்போம். கொண்டாயா பேக்க திமிரு பிடிச்சவள. இங்க பேக்க தாரங்க சொன்ன கேளுங்க. தரப்புறே இல்ல கொண்டடி. ஐயோ இதுக்கு பேர் தான் நமக்கு நாமே ஆப்புங்கதா. பசமா சிக்கிக்கிட்டயா சுப்புலட்சுமி. மைனியா மைனியா குண்டு மரக்காதார இப்ப மைனியா குயினியன்னு கிடக்கு. இது ஒண்ணுதான் இப்ப குறை. எப்படி இதுல இருந்து தப்பிக்க? மைனியா காது கேட்கவே என்ன? இங்க யாரு மைனியா கூப்பிட்டியா? யார கூப்பிடுவேன்? மைனின்னு எனக்கு யார் நின்னுட்டு இருக்காங்கனே பக்கத்துல? நீங்க தானே நின்னுட்டு இருக்கீங்க. ஒத்த மைனி நீங்க தான். உங்களை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன மைனியா? என்ன சொல்லுங்க மைனியா. என்னத்த சொல்லணும்? பார்த்தேல்ல நெக்லஸ். யான் நெக்லஸ். நெக்லஸ் தான். அதத்தான் கேக்கேன். எப்படி வந்தீங்க? எப்படி வந்து என்கிட்ட கேட்டா? என்ன மைனியா? என்ன கதை விடுதியா? வந்த உடனே நெக்லஸ் எங்க மைனியா? என்னாச்சு மைனியா திருப்பி தருவேளா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னியா? அடகு வச்சிருக்கேன் பேங்குல அப்படின்னியா. திருப்பதுக்கு துட்டு இல்லாம லொண்ட அடிச்சிட்டு திரிவியா. நினைச்சு பாருங்க மைனியா. நான் என்ன கேட்டேன் நீங்க என்ன சொன்னீங்கன்னு? என்ன சொன்னேன்? மைனியா என்ன மைனி சொல்லுங்க. மைனியா அந்த நெக்லஸ் பாவி பாவி கேட்க மாட்டேன்னு நினைச்சேன். கேட்டுட்டாள. எப்படி அந்த நெக்லஸ் சாமிக்கு நம்மளே வச்சுக்கலாம் நினைச்சனே. எப்படி அவளுக்கு ஞாபகம் வருது தெரியலையே. கொண்டாடி போவா. இந்த மைனியா கேட்டியா? நெக்லஸா? ஆமா மைனி நெக்லஸ் திருப்பி தந்துருவேன் சொல்லி இந்த மாசம் கண்டிப்பா தந்துருவேன்னு சொன்னேன்ல மைனியா. திருப்பி தந்துடலாம் நினைச்சேன் மைனியா. ஆனா நடக்கல மைனியா. ஒரு சொல்லு அந்த சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க முடியவா? ஆனா அதோட கட்டுப்படாம நடந்துட்டேனே சொல்லி சங்கடமா இருக்கு மைனியா. திருப்பி தரணும் தான் நேசமா நினைச்சேன் மைனியா. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. ஆனா கைக்கு வாய்க்குமே இங்க பத்தாம கிடக்கே மைனியா. என் மகன் வேலைக்கு போயிட்டானே. சம்பளம் வாங்கியிருப்பா. இவன் திருப்பி தரலன்னு நினைக்கியா? அப்படி இல்ல மைனியா. சம்பளம் வாங்குறேன்னு திருப்பி தரேன்னு சொல்லி சொன்னேன்ல அதான் கேக்கேன். நானும் 2 பொட்ட பிள்ளைல வச்சிருக்கேன்ல மைனியா. ஏதாவது விசேஷம் வந்தனா அந்த பிள்ளைல ஆசைப்படுதுவா நெக்லஸ கழுத்துல போடணும்னு. அதான் கேட்ட மைனியா. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றது நேசமா மைனியா. ஆசைப்படதான் செய்யும் பொம்பளை பிள்ளைல தான். ஆனா என் நிலைமை அப்படி இருக்கலாம் மைனியா. என் புருஷனை கொண்டு ஒண்ணு ஆக மாட்டேங்குது. ஒரு கூறு கட்டவே சம்பளம் என்ன மெச்ச சம்பளமா வாங்குதா? உங்க மரமே 1 லட்சம் 2 லட்சம்னு இல்ல மைனியா. 10-15 தான் வாங்குதா பாத்துடுங்க. அதுல அங்க புடிச்சு இங்க புடிச்சு கடைசியில கையில வந்து சேருதெல்லாம் 10 மைனியா. அங்கப்பட்ட கடனை உடனே வாங்கிதான் மைனியா மோனையே படிக்க வச்சேன். அந்த கடனை தீக்கிறதுக்குள்ள நான் கிடந்து சீரழிச்சு கிடக்க மைனியா. சரி மைனி தானே நமக்கு சரி ஒத்தாசையா இருப்பாவோ. 1 மாசம் இல்லைன்னா இன்னொரு மாசம் திருப்பி கொடுத்துக்கலாம்னு நினைச்சதான் மைனியா. நான் அது திருப்ப முடியாம பேங்குக்குள்ளே கிடக்கு மைனியா. கை கால் முளைச்சு எங்கி போயிடுறது மைனியா. எப்படி பேங்க்ல தான் கிடக்கும். அது போக்கில கிடக்கு மைனியா. கொஞ்சம் கொஞ்சமா வட்டியை கட்டணும். அதுக்கப்புறம் முதல்ல கட்டி கொஞ்சமா திருப்பி தந்துடுறது மைனியா. கவலைப்படாதீங்க மைனியா. உள்ளதுக்கு அசிங்கமா இருக்கு மைனியா. வீட்டுல கஞ்சி கூட நல்ல கஞ்சி கூட கிடையாது பாத்துக்காங்க. வெறும் ரேசரசி கஞ்சி தான். சவுத்துப்பட்டு என்ன செய்ய நல்ல பொருள் கூட திங்க முடியாம தானே அங்க இருந்து வந்து ஒரு வாரம் உடம்பு தேத்து வந்திருக்கேன். சொல்லுங்க மைனியா. நீங்க எது கொடுத்தாலும் அலப்புற மாதிரி எதுக்கு திங்க? ஒண்ணு கிடைக்காம தான் அங்க வந்து தின்னுட்டு கிடக்கே. எந்த தப்பா நினைச்சுக்கிடாதீங்க மைனியா. கூடிய சீக்கிரத்துல உங்க நெக்லஸ் திருப்பி தருவேன் மைனியா. அது வரைக்கும் பொறுத்துக்கிடுங்க மைனியா. கொஞ்சம் நல்லா இருப்பியா மைனியா? எங்க அண்ணன் கிட்டயா எங்க அம்மா கிட்டயா வாய விட்டுறாதியா மைனியா. சரி சொல்ல மாட்டேன். அப்போ நெக்லஸ் பேங்குக்குள்ள தான் இருக்கு. இந்த மைனியா நீங்க இன்னமா நம்மள பேங்க்ல தான் இருக்கு. பேங்க்ல தான் இருக்கு. நான் வேணா அந்த பேங்க்ல அட வச்சு துண்டை காட்டுட்டுமா? ஐயா அதெல்லாம் வேண்டாம் மைனியா. எனக்கு நம்பிக்கை இருக்கு மைனியா. உங்க வாயில எந்த பொய்யும் வராதுன்னு நீங்க சொல்லிருக்க பத்தியா. நெசந்தான் பேசுறிய நீ எனக்கு தெரியாமலா இருக்கு. நீங்க எப்பவுமே நெசந்தான் பேசுவியா? பேங்க்ல அப்போ அப்படிதான் இருக்கு பத்தியா. அங்கிங்க நவலாம. ஆமா மைனியா பேங்குக்குள்ள தான் இருக்கு. என்ன மைனியா நினைச்சு பத்தியா? என்ன சொன்னீங்க நீங்க? அவள தாவாயால தான் கெடுமா. அந்த கதை தான் என் கதை மைனியா. மைனியா என்ன மைனியா? என்ன குட்டு உடைஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு கண்ணீர் வெடிக்கல? ஆனா பொறுத்து பொறுத்து பார்த்தேன். என்ன தாரேன் அண்ணா தாரேன் அப்படி தாரேன் இப்படி தந்து விடேன்னு வாய் சாவிடால் மட்டும் எப்படி உடுதியா? வாய் சாவிடால ஐயா அம்மா அம்மா. எங்க வீட்டு சாவிடால எங்க வீட்டு சாவிடால ஐயா அம்மா. ஏ கடவுளே என்ன மாதிரி அழுது கொட்டி தீத்தியா என்கிட்ட. பேங்க்ல வட்டி கட்டதுக்கு துட்டு இல்லாம திரிவேன்னு சொல்லி சொன்னேல. அப்ப இது என்னது? சொல்லுங்க மைனியா. ஏன் வாயை திறந்து சொல்லுங்க. வாயை கிளிய 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 பேசுவேல்ல. ஒண்ணு சொன்னா 9 அடுக்குவேல்ல. சொல்லுங்க இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க.
இப்படி 4 கிளி கொடுத்த சுப்புலட்சுமிக்கு. 4 முடி சும்மா இருங்க. இவ்வளவு நேரம் கண்டுபிடிக்கிறது நம்ம கடமை, கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. இனிமே கிழிக்க வேண்டியது நம்ம புஷ்பாக்கா கடமை. கிழிக்கட்டும் நல்ல. நம்ம பேசணும்னு வச்சுக்கியா அந்த சுப்புலட்சுமிக்கா கோவம் வரும். என் வீட்டு விஷயத்துல நீ எதுக்கிட்டி தலையிடுதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கியா நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. வாயை பத்திட்டு தான் நிக்கணும். பேசாம இருங்க. புஷ்பாக்காவை கிழிச்சிட்டு இருக்கவள நல்ல கோவம் வந்துச்சு புஷ்பாக்காவுக்கு. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்லிச்சாரதான். புஷ்பகவி கிளிக்கிட்டு நல்ல கிழிச்சு நாட்டுட்டு. என்ன மைனியா பதில சொல்லுங்க. ஏன் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? பதில சொல்லுண்டீதானே? அது எப்படி சொல்லுவியா? எப்படி வாயை திறப்பியா சொல்லுங்க. நெக்லஸ் கண்ணு முன்னால இருக்க என்ன? அம்மா அம்மானு இருக்க. பேங்க்ல அட வச்ச பொருள் உங்க பேக்குக்குள்ள எப்படி வந்துச்சு? எரிச்சாலி மாதிரி தொண்டை எடுத்து வந்துட்டோ? இவ்வளவு நடந்திருக்கு. பாத்தியாமா சுப்ப என் பொண்ணடியில இருந்து நெக்லஸ் வாங்கிட்டு போயிருப்ப போல இருக்க. எனக்கு சொல்லலையே என் பொண்ணடி இப்படி பண்ணிருக்காளா? உன் மோவன் சப்போர்ட் பண்ணிட்டு வருவீல்ல நீ? நமக்கு எனக்கு ஒண்ணு தெரியாதுல. உன் பொண்டாட்டி கொடுத்த விஷயமே எனக்கு தெரியாதுல. எல சுப்பு எப்ப நெக்லஸ் வாங்கிட்டு போனான்னு எனக்கு தெரியாதுல. நேசம்ல நான் சொன்னா கேளல. அது எப்படி உன்கிட்ட சொல்லாம இருப்பா உன் மோவா? பாத்தியா என்ன வேண்டாத வேலை எல்லாம் பண்ணிருக்கான்னு அவா. கோவப்படாத மக்கா. கையிட்டு போனதுன்னு காணாம அடு வச்சன்னு காணாம போய் வர சொல்லிருக்கா பாரு கையில வச்சுக்கிட்டே. இல்ல என்ன வகம்? ஒரு கூட பிறந்த அண்ணனுக்கு இந்த மாதிரி பண்ணானா என்னத்த சொல்ல? எனக்கு ஒண்ணு சொல்லுது வழியில. என் பொண்டாட்டி இப்ப கேட்டானா என்கிட்ட, அப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? நாளைக்கு உங்க பிறகு தங்கச்சி இப்படி பண்ணுனாலன்னு கேப்பால. அப்ப நான் எப்படி வாயை திறந்து பேசுன்னு சொல்லு? அந்த இடத்துல வாய் மூடிதானே நிக்க வேண்டி இருக்கு. முவச்ச காரியத்தினால சவத்தை இவ்வளவு நாள் தங்கச்சின்னு பாசம் வச்சுட்டு கிடனே. இப்படி பண்ணணும்னு எப்படி நினைப்பா சொல்லு? மனசுல என்ன கஷ்டப்படவா செய்ய சொல்லு? ஒரு மோமனா வச்சிருக்கா. அவளுக்கு என்ன செலவு? புருஷன் வேலைக்கு போலங்கா. அவர் தினமும் வேலைக்கு போறாரு. காலையிலோட போன் அடிச்சாரு. மச்சான் என்ன செய்துட்டு இருக்கிய அப்படின்னு கேட்டேனா. வேலைக்கு போயிட்டு இருக்கேன், கிளம்பிட்டு இருக்கேன், சோத்த பங்கி அப்படிங்காரு. இப்படி ஒரு புருஷன் கிடைப்பாரா அவளுக்கு? இவ வாயினாலதான் அவ சீரழிஞ்சிட்டு கிடக்கா. இவ வாயை கொண்டு எங்க கொண்டு சொல்ல? மக்கா பொறுமையா இல்ல. என்னத்தம்மா பொறுமையா இருக்க? என்னத்த பொறுமையா இருக்க சொல்லு? இல்ல என்ன யாதுன்னு விசாரிக்கல. அந்த கிறுக்கிட்ட என்ன பாடுபடுத்தல. அன்னைக்கு என் கோழி தீட்டு ஓடிட்டா. கேட்டதுக்கு என்கிட்ட சண்டைக்கு நிக்கல. கொஞ்ச நாள் கூட பேசாம தான் கிடனே. திடுதுப்புன்னு மைனி கூப்பிட்டா போன் அடிச்சுன்னா ஓடி வந்தா பாத்துக்க. அப்ப கூட என்ன ஏதுன்னு அவள பேசல. நானே அவ மேல கோவத்துல கிடக்கேன். போயிட்டு அவளுக்கு மக்கா இல்ல சண்டையிட்டு போனதுல கடவுளே இன்னைக்கு என்ன நடக்க போதா தெரியலையே. சொல்லுங்க மைனியா, அடவுல இருந்த நெக்லஸ் எப்படி உங்க பேங்குக்குள்ள வந்து? அப்போ நீங்க சொன்னது பொய்யா? என் பொண்டாட்டி கேக்கல பதில சொல்லு. திரும்பி பார்த்து வச்சுக்கோ. செத்தியால ரெண்டேரும் அந்த 2 கிளிப்பிட்டைகிட்ட நாங்கள பேசவே மாட்டோம். பார்த்தா கூட பார்க்காத மாதிரி வேறவங்க வீட்டுக்குள்ள ஏத்தே மாட்டங்க வந்துக்கங்க. எச்சும்பரன் எனக்கு தெரியாதம்மா. என்ன மாதிரி நாக்குல அப்படி நழுவுத மாதிரி பேசினாலும்மா, அப்படி தியானால பேசினாலுவா அதை நம்பிலாமா நான் இவ்வளவு 2 பேரும் வீட்டுக்குள்ள ஏத்தி விட்டேன். கடைசில பத்திலக்க உங்களுக்கு வேண வைக்கிறதுன்னு வந்துட்டாலுவா? அதான் வாரில் வந்து அடி அடிச்சு பின்னிட்டோம்ல. நீ வருவாளுவா? வந்துட மாட்டாள்வல தெச பக்கம். இக்கோ இந்த சங்கீதாவாது கொஞ்சம் அங்கங்க கேட்டு சொல்லுவாக்கா சண்டை இழுத்து விடுவா. இப்ப அந்த ஒரு சிலிப்பான ஒரு சிலிப்பா வந்திருக்கா சிலிப்பட்ட. அவ கூட சேர்ந்துட்டுல கூட வந்து தெரிஞ்சிட்டு இருக்கா. 2 பேரும் ஒண்ணா மண்ண தெரிஞ்சிட்டு வீட்ல வேலை சொல்லி கிடையாது பத்தில. 2 பேருக்கு புருஷன் மாறும் அங்க பாரில கிடக்கானுவா. நல்ல சோறு பொங்குதும் கிடையாது, திங்கிறதும் கிடையாது. எவ வீட்டே தின்னுக்கிட்டு அதுல இந்த சங்கீதாக்கு அவன் அம்மா இருக்கா பொங்கி வச்சிருவா. நேரத்துக்கு நேரம் தின்னுபிட்டு ஒரே அங்க இங்க போக்கலதான். விடா ஏறி இறங்கி எவ வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குது நான் தீர்த்து வைக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பூந்துருது. நல்ல பிள்ளையாட்டு அப்படி பேசுறது. அப்படி பேசி ஒவ்வொருத்தர் வீட்டுல இருக்க பிரச்சனையும் முடிவுறது. அதுக்கப்புறம் இவள வேலையை காணிக்க ஆரம்பிச்சிருது. இப்படிதாங்க நடக்கு. அதனாலதான் நம்ம தெரியல நிறைய பேர் இவ்வளவு யாத்தையே மாட்டாளுவா. இதை பண்ண கண்டாலாம் எட்டு விட்டு தூரத்துக்கு குட்டிக்கிறா அடிச்சு ஓடுவாங்க சங்கீதா. அப்படியேமா? ஆமாக்கா, சவத்தை வேற வழி இல்லாம குழு தலைவியா வச்சிருக்கான். அதுல ஒண்ணுலதான் அவகிட்ட போய் போறது. வேற என்ன செய்ய? வேற நம்மளுக்காக அங்கங்க பேங்கிக்கு அலைய முடியுது. அவனால அங்கங்க இந்த ஒரு வண்டியை வச்சிருக்கான். அதுல சரட்டு விட்டுன்னு சரிக்கிட்டு தெரியவா. அதனாலதான் சவத்தை அவ தலைவியா இருந்துட்டு போட்டுன்னு வச்சிருக்குது. வேற ஒரு இதுல அவளை சேர்க்கவே கிடையாதுக்கா. இது தெரியாமல அவளை ஏச்சிட்டே வீட்டுக்குள்ள ஏத்ததுக்கு நல்லா கிடைச்சு போச்சு எனக்கு. என்னத்த எதுவும் பிரச்சனையா? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. சங்கீதா கிடக்க பத்தியா? சங்கீதா சிலுப்பான் 2 பேரு. ஆமாத்த அவங்க என்கிட்டயும் வந்து பேச வந்தாங்க. நான் தான் அவங்கள அன்னைக்கு அனுப்பி விட்டுட்டேன். வந்தா எங்க அத்தை திட்டுவாங்க அப்படின்னு. நல்ல வேலை இப்படி சொல்லியே அனுப்பிட்டியா? வாங்கிட்டே வந்து உன்னையும் இழுத்து விட்டு போல சண்டைக்கு. ஆமாம்மா என்கிட்ட வந்து பேசுவாள சில நேரத்துல. நான் சும்மா அப்படி மனசு வருதுல எடுத்த ஒண்ணு பேச பத்தியா அந்த நினைப்புல இப்பவும் வந்திருக்காளுவா. அந்த வாரம் எடுத்து நல்ல 4 கொடுத்தேன். ஒரே ஓட்டமா வாடிட்டாளுவாமா. இல்லாத நேரங்கள வந்தாலும்னா எதுவும் பேசி வச்சுக்கிடாதம்மா. கதவை சாத்தி விடுன்னு. சரிங்கக்கா. அன்னைக்கே நான் அவங்க பேச்ச பார்த்து அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. அதனாலதான் அனுப்பிவிட்டேன். இனி இங்க வந்துடட்டும். நான் கதவை சாத்தியே போட்டுட்டேன். சரிமக்கா என் மொமை வேலையை முடிச்சிட்டானா? ஆமாத்த வேலையை முடிச்சிட்டாரு. இப்ப வந்துருவேனாரு. சரிமக்கா அவனை கைகளிட்டு வர சொல்லு. சேர்ந்து எல்லாம் சாப்பிடுவோம். சரிங்கத்த. இம்ரனே கொஞ்சோண்டு சோறு தின்னம்மா. உளுந்து சோறு வச்சு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். ஐயா வேண்டாக்கா. புஷ்பாக்கா வேற கொஞ்சோண்டு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வேற தாரேன் இருக்காவோ. எங்க வீட்லயே வேற சோறு வேற பொங்கி வச்சிருக்கேன்க்கா. வீணா பேருங்கா. போயிட்டு வரேன்க்கா. மாட்டுக்கு வேற தண்ணி வைக்கணும். சரிம்மா.
ஐயோ 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 சந்தோஷம் தாங்க முடியலையே. நிஜமாவா? அம்மா அம்மா கூறு கெட்டவள பெத்து விட்டுருக்கேன். ஒரு தாய்க்காரி அடிபட்டு அங்கங்க அக்கக்கா பிஞ்சு கிடக்கேன். அத பத்தி கவலை இல்ல. போன பாத்துட்டு கிறுக்கி மாதிரி சிரிச்சிட்டு கிடக்கா. சவுத்து சனியனை பற்றி என்னத்த சொல்ல, எனக்குன்னு வந்து வாச்சிருக்காளே. யாமட்டி யாமுசுர யாமட்டி வாங்குத. பாத்தியாமா பாத்தியா? என்ன தட்டி பாக்க நானே கண்ணமிஞ்சு போய் கிடக்க மாதிரி கிடக்கேன். நான் என்னத்த பாக்க? அடிக்கு மேல அடிபட்டு லோலுக்கு மேல லோல் பட்டுருக்கு. ரொம்பலா கிடக்கனே. ஆமாங்க, எப்பா பாரு இப்படியே புலம்பிட்டு கிட. சவத்து விட்டு சிறையா இருக்கு. புது வருஷத்துல என்ஜாய் பண்ணண்டமாமா, சந்தோஷமா இருக்கண்டமா. எம்மா போன பாத்தியாமா, கமெண்ட பாத்தியா? நான் ஒரு வாரம் வரலன்னு சொன்னேன். எல்லாரும் நீலாம்பரி எங்க போனான்னு நிறைய பேர் விசாரிச்சிருக்காமா. ஆமா, அது ஒண்ணுதான் வாழுது. இப்போ கிட்ட வந்தாலே ஒரே நெகட்டிவ் தாமா. அதான் உன் மர்மம் ஒண்ணு விட்டு ஓடிட்டா. சந்தோஷத்துல இருக்கமா. என்னையும் தேடதுக்கு ஆள் இருக்காது. ஐயோ புது வருஷத்துல ஒரு டான்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? புருஷனும் இல்லையா டான்ஸ் ஆடுறதுக்கு? முபாஸ் ஒருத்தர் நம்மளை பத்தி விசாரிச்ச கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம படுத்துட்டா போல இருக்கு. சரி தூங்கட்டு. டான்ஸ் ஆடுதேன்னு என்ன சாப்பிட்டு போட்டுட்டு அவங்கள உட்கார்ந்திருக்கா. இவெல்லாம் மனுஷியா? நீலாம்பரி கிளவி கூப்பிடுது. அப்படியே சிக்கன் வாங்கிட்டு போச்சு. சிக்கன் எதுவும் பொரிச்சிருக்குமா? சுட சுட திங்கிதான் கூப்பிடுதா என்ன தெரியலையே. கிளவி நான் வரேன். அம்மா உனக்கு 2 துண்டு சிக்கன் எடுத்துட்டமா? எப்படியும் கிளவி பொரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொரிச்ச சிக்கன் பொரிச்ச சிக்கன். உனக்கு இது வேணும், இதுக்கு மேலையும் வேணும். சவத்து போட்டு எடுத்து வரேன்னு சொன்னா திமுற கெடுத்த திமுரு. இப்படியே கடை நல்லதுக்கு காலமில்ல இந்த நாட்டுல. மாமியாரி பாசமா கூப்பிடுதா சிக்கனை திங்கிறதுக்கு. இவ என்ன மறுத்து வாரா? என்ன ஏசதுக்குனே இருக்காளம்மா. சரி நான் வந்துட்டேன் தே. மொபைலுக்கு ஒரு நல்லது நடக்குன்னா உனக்கு கொள்ளை எடுக்கணும். போவாதங்கியா சிக்கனை திங்கிறதுக்கு. உனக்கு திங்க முடியல பேசாம கடை. எப்படி போவாதங்க? கிளவி சிக்கன் பொரிச்சு போல இருக்க. வாசம் கும்முன்னு வருதே. அதான் கிளவி வேலையெல்லாம் முடிச்சு போட்டு நல்லா சாஞ்சி கிடக்கு. சாஞ்சி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். எதே உங்களுக்கு சேர்த்து சோறு போட்டு கொண்டு வரவா? சிக்கனை பொரிச்சது எப்படி லெக் பீஸ் வைக்கணுமா எப்படி? என்னமா கேட்ட? இல்லதே சோறு சூடா பங்கி வச்சிருப்பிய, கோழி குழம்பு வச்சிருப்பிய, ஐபரம் பொரிப்பு ஜம்முன்னு பொரிச்சு வச்சிருப்பிய. வாசனை கும்முன்னு தூக்குதே. அதான் உங்களுக்கு சேர்த்து சோறு போட்டு கொண்டுட்டு மாத்தே. நம்ம 2 பேரும் எய்தாப்புல மாமியால மரமோனும் அப்படி உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட மாத்தேன்னு கேட்டேன். என்னத்தை சிரிச்சிட்டு இருக்கிய? கோழி குழம்பு எங்க இருந்து வாசம் வருது? யார் எங்க இருந்து? பக்கத்து வீட்ல இருந்தா? நம்ம அடுக்கலையில இருந்தா வாசம் வரும். பக்கத்து வீட்ல இருந்தா வாசம் வருது. நம்ம வீட்ல இருந்து வைக்கவே ஆரம்பிக்கலையே. என்னத்தை சொல்லுதிய? ஆமா, கோழி குழம்பு வாசம் புஷ்பா வீட்ல இருந்து வருது. ஓ மூக்கு என்னாச்சு? செத்து போயிட்டா சும்மா போயிட்டா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்னத்தை யாம்தி ஒரு மாதிரி சத்தம் போடுதியா? திடீர்னாப்ல நல்லதானே பேசிட்டு இருந்தியே. நான் நல்லதா இருக்கேன். உனக்கு என்ன இளவிட்டு? வயசான காலத்துல மாமியா வேலை செஞ்சு வைப்பாளாம், இவ உட்கார்ந்து திம்பாளாம். என்னத்தை நீங்க என்னத்தை என்னைக்கும் சோறு விங்கி கறி வைப்பிய? உட்கார்ந்து முக்கா தூங்கிட்டு இருக்கா உறங்கி. ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு உணர்வு கட்டி உனக்கு. பாருங்க, தேவையில்லாம பேச வேலையில வச்சுக்கிடாதீங்க. பாரு, இன்னையில இருந்து 21 நாள் விரதம் இருக்க போறேன். என்னத்தை சொல்லுதியா? 21 நாள் விரதமா? ஆமா, அதனால அடுப்பு கிட்ட போக மாட்டேன். பாவி மக்கா, அதனால அடுப்பு கிட்ட எல்லா வேலையும் நீதான் செய்யணும். காலையில எந்திரிச்சதுல இருந்து அடைய வரைக்கும் அவ்வளவு சோழியை நீதான் பார்க்கணும். என்னத்தை இதெல்லாம் திருதப்படி ஒரு குண்டதிக்கு போடுதிய? குண்டதிக்கு போடல, நேசத்தை சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து விரதம் ஆரம்பிக்கா. அப்பா நீதான் அந்த கோழி குழம்ப வைக்கணும். மசாலாலாம் போய் வறுத்து எடுத்து பக்குவமாட்டு அம்மியில வச்சு அரைக்கணும். மிக்சியில கைய வச்சா கைய வெட்டி கிரைண்டர்னு எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி மேல தீடி எரிஞ்சிட்டேன். இதெல்லாம் யார் இந்த காலத்துல மிக்ஸி கிரைண்டர் பயன்படுத்தாம இருக்கா சொல்லுங்க? அடியே நீ தானே சொன்ன உங்க மோவனுக்கு மிக்ஸில அரைச்சா பிடிக்காது, அம்மியில அரைச்சு நல்ல நைய நறுங்க குழம்பு வச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னலடி. கிரைண்டர்ல மாவு அரைச்சா புளிச்சு போவோம், ஆட்டர்ல அரைச்சா தான் நல்ல புசுன்னு இட்லி வரும் அப்படின்னு சொன்னலடி. ஐயோ, நான் போட்ட பால் இப்ப எனக்கு எதிரே வந்து நிக்கா. ஐயோ கடவுளே, நான் வேற பெனபால் இப்படி சொல்லி விட்டனே இந்த கிளவி வேலை வாங்குறதுக்கு. இப்ப கடைசியில கிளவி ரிவெஞ்ச் எடுக்கா. இதெல்லாம் நீ சொன்னதுதான் தாயே, நான் ஒன்னும் புதுசா சொல்லல. போம்மா போய் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்ல நைய அம்மியில அரை பாப்போம். போ. அதுக்கப்புறம் இட்லிக்கு அப்படியே ஊற போட்டு ஆட்டோரலையும் அரைச்சு வச்சிருங்க. அரைச்சு வச்சாதான் நாளைக்கு குண்டு குண்டா குஸ்பு இட்லி மாதிரி நல்ல புஷ்குன்னு வரும். 21 நாள் மட்டும் தானே? ஆமாம்மா, 21 நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் நானே பாத்துக்குவேன். நீ ரசாத்தி மாதிரி காலுக்கு மேல காலை போட்டுட்டு ஒய்யாரமா இருக்கலாம். சரிங்க தே. அப்போ 21 நாள் நீங்க விரதம்? ஆமாம், வீட்டுல எதுவும் செய்து சாப்பிட மாட்டேன். வெளியில பால் பழம் அந்த மாதிரி எந்த ஐட்டம்னாலும் சரி பரவாயில்ல, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது ஒண்ணு இல்ல இந்த விரதத்துல. அப்படியா? அப்ப வீட்டுல உள்ள காரியங்கள் தான் சாப்பிட மாட்டீங்களோ? சரி பரவாயில்ல தே. சரி தே, நான் போய் அம்மையில அரைக்கேன். 21 நாளா? 2 நாள்ல உன் டங்கு வர அல்ல போது பாரு. கூப்பிட்டீங்களோ?
ஸ்டாப் லக்குமா 21 நாளுக்கும் ஸ்டார்ட் மியூசிக். இதாம்மா என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டுப்பா. அவள உன் சோழியை முடிச்சு போடாண்டி. இந்த 21 நாள்ல நான் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒய்யாரமா ஏறி உட்கார்ந்துகிட்டு என்னையவே வேலை வாங்கிட்டு இருக்கியா? இனிமே பாரு கூத்த. அடச்சல குட்டி எந்திரி. வேற எங்க ஒரு 5 நிமிஷமாவது டெய்லி வாக்கிங் பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா டாக்டர் அம்மா? கொஞ்சம் கழிச்சு எனக்கு சோழி இருக்கு, ஒத்தையில போனா போய்கிட மாட்டே நீ. அதான் சொல்லுது, நானும் அப்படியே பேசிட்டு வந்தோம்னா கொஞ்சம் வாக்கிங் போன மாதிரி தெரியாது உனக்கு. நான் புடுபுடுன்னு வரனா? எந்திரி. அத்தை எங்க? வா இடுப்பு வலிக்க ஐயா, இடுப்பு வலிக்க. அத்தியம்மா என் பொண்டாட்டிக்கு இடுப்பு வலிக்கும். வலிக்கும்ல, வலிக்கும், நல்லா வலிக்கிட்டு. இளம்பரி என்னது இது இப்படி அம்மியா இறக்கி விட்டுட்டிய? இடுப்பெல்லாம் ஒடியுதே. அதுல அப்படிதாம இருக்கும், இடுப்பு வலிக்க மாதிரி இருக்கும், இடுப்பு ஒடிய மாதிரி கூட இருக்கும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. கவலைப்படாதம்மா, குழம்பெல்லாம் வச்சு எடுத்துட்டு வா. இடுப்பு வலிக்குனா உனக்கு எண்ணெய் போட்டு அளவோல ராவி விடுதேன். அதுக்குன்னு ஸ்பெஷல் ஒரு எண்ணெய் வச்சிருக்கேன். அப்படியே ஆமா, கை வலிக்குனா ஒரு தைலம் தனியா, கால் வலிக்கு தனியா, தலைவலிக்கு தனியா கூட வச்சிருக்கேன். ஒரே ஒரு ராவு தான், அதுல எல்லாம் பஞ்சா பறந்து போயிரும். அரைச்சது போதுமா? இது எங்கம்மா போதும், பார்த்தாலே தெரியுதே நல்ல நர நரன்ல இருக்கு. சிக்கன் குழம்புக்கு நல்ல நைஸா மை போல அரைச்சாதான் நல்ல வலுவலுன்னு இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஆமா, கூட 5-6 அரைப்பு அரை. சரிங்க தே, அரைச்ச உடனே என்ன போட்டு ராவி விடுவேடா? விடுதம்மா, அதுக்கு தானே நான் இருக்கேன். சாவத்தை 21 நாள் விரதம் இருக்கணும் முடிவு பண்ணிவிட்டேன். எல்லாம் உனக்காண்டி உன் புருஷனுக்காண்டி தானே? எனக்காண்டியத்தே. ஆமா மருமல, நீ கொடி கட்டி பறக்கணுங்கிறதுக்காண்டி தானே நான் விரதம் இருக்கேன். எம்மால அவ்வளவு பாசமா தே? ஆமா, உன் மேல பாசம் வைக்காம வேற யார் மேல வைக்க மாறேன். என் மோரோட ஒன்னதான் எனக்கு நல்லா பிடிக்கும். எங்க அம்மா ஆளு யாரு? ஒரே சாய்ப்புல சாச்சு போட்டா என் பொண்டாட்டிய. எப்படி எல்லாம் வேலை வாங்கணுமோ, அவளுக்கு எப்படி எல்லாம் இடுப்பு ஓடிக்கணுமோ அப்படி ஓடிச்சிட்டு இருக்கா. இந்த பேத்த கணக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கு. இவ்வளவு நாள் என்ன போட்டு என்ன பாடுபடுத்தி பம்பரமா ஆக்கியிருப்பா. இப்ப எங்க அம்மா பம்பரமா ஆக்கட்டும், நான் பார்த்து நல்ல ரசிக்கேன். 21 நாள் அரை என்ன அரிதே என்ன எடுத்து வைங்கதே வாரே. ஆமாவா, அதுக்குதான் காத்திருக்கேனா. எவ்வளவு நேரம் சீக்கிரம் வர முடியுமா வந்துறேன்னு. சரிங்க தே. இல்ல போல பாத்திரமாவா? எங்க மாமியார் நல்லவளா இல்ல கெட்டவளா? அந்த மொட்டை மண்டை ஒரு பக்கம் நல்லவளா இருக்கா, ஒரு பக்கம் கெட்டவ மாதிரியும் தெரியுதா? சரி பாப்போம். 21 நாள் நமக்கு அடிதானே விரதம் இருக்குன்னு சொல்லுது கிளவி. கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. பாவி, இவ ரெண்டு பேரும் எங்க பாத்துட்டு இருக்காங்களா? எங்க அண்ணன் மட்டும்னால பரவாயில்ல, இந்த சில்வண்டு பாத்துட்டால அவ்வளவுதான். என்ன பத்தி என்னலாம் நினைப்பா? இப்படி இருந்தானா இப்படி தெருல கிடக்கேன்னு நினைப்பா. கேடு மானக்கேடு எல்லா கேடு நம்மள சுத்தி சுத்திலாய் ஆடிக்கி. கிளவி இருக்கல, விரதம் இருக்கே, மண்ணாக்கட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில கட்டிட்டு போயிட்டால. இப்ப இவ வேற பாத்துட்டால, என்ன செய்யன்னு தெரியலையே. நீ போவாத நம்மளடி உன் மாமியை கூப்பிட்டதுக்கு வானல்ல தேவதான் உனக்கு தலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? என் மாமியார் 21 நாள் விரதம் இருக்கலாம். இதுக்கு உன்னை போட்டு தள்ளுதுக்கா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதம்மா. என் மாமியாரு என்ன ஒண்ணும் போட்டு தள்ள மாட்டா. என்ன அப்படியே பெரிய லெவல்ல ஆக்குறதுக்காண்டிதான் 21 நாள் விரதம் இருக்கலாம். சொன்னாமா சொன்னா எல்லாரும் நல்லா கேட்டுடுங்க, காது குளிர கேளுங்க. என் மாமியாரு என்ன நல்ல மேலோக்கி கொண்டு வரதுக்குதான் 21 நாள் விரதம் இருக்கா. இடி நான் அந்த நெட்டிக்கு நின்னுட்டு இருக்கேன். போற எம்டி கீரிச்சு கிடக்க. அதான் காது கேட்கல, எனக்கு காதுன்னு அவிஞ்சா போய் இருக்கு. என் மாமியார் என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காமா. அதனாலதான் 21 நாள் வெறும் பாலும் பழமும் அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு கிடப்பலாம். வீட்டுல எந்த பொருளும் எடுக்க மாட்டேன்ட்டா. என்னவோ தெரியலமா, புது வருஷம் பிறக்கும் போதே நல்ல நேரம் பிறக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஜோசியக்காரன் சொன்னாரு தெரியுமா? ஆமா சொன்னார். போமா நீ சொன்னாருன்னா என்கிட்ட. அதனாலதான் எனக்கு அதுல இருந்த ஒரே இதா இருந்துச்சு, எப்படி ஓடி நல்ல நேரம் பிறக்குன்னு. இப்ப நம்ம புரிஞ்சு என் மாமியார் வழியில தான் நல்ல நேரம் பிறக்குது. உன் மாமியார நம்பாத, சும்மா கிடமா. என்ன தெரியுமாமா, என் மாமியார் வழியில அவன் அம்மாக்குள்ள சொத்து இருக்காமா. சொத்து ஊரெல்லாம் இருக்கு. உன் மாமியாளுக்கு இருக்கா? என் மாமியாளுக்கு அம்மைக்குமா, அதாவது என் புருஷனுக்கு பாட்டிக்கு இருக்கு. அந்த சொத்து மவ வழிக்கு தான் வருமா. ஏக்கர் கணக்குல கிடக்காமா. அதுவும் மெயினான இடத்துல கிடக்கான். ஒரு சென்டை எத்தனையோ கோடிக்கு போகுமா. எல்லாம் யார்கிட்ட சொன்னது உனக்கு? எம்மா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டமா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? கேள்விப்பட்டனா அப்படியே வச்சுக்கோ. இந்த சொத்து கூடிய சீக்கிரத்துல வரணும்னு சொல்லிதான் என் மாமியாரு தவ இருந்து இப்ப விரதம் இருக்கா. அதுவும் அந்த சொத்து வந்து பொம்பளை வழியா தான் போயிட்டே இருக்குமா. இப்ப கூட்டி கழிச்சு கணக்கு பாரு, என் மாமியாருக்கு வரும். அதுக்கப்புறம் கடைசியில எனக்கு தானே வரும். மோகனு கூட எழுதி வைக்கப்படாதான். அப்படி பொம்பளை தான் அப்படி எழுதி வைக்கணுமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஆண்டவா. உங்க தங்கச்சி நம்ம ரெண்டு பேர் காதுல உளுந்தன சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கா. கூட கஞ்சாரு கதையை அவுத்து வர விடுதா. நடக்கட்டும். ஏதோ சொத்துக்கிட்டு வருதுங்க. வரட்டும், வந்தா நல்லது தானே. யாருக்கு நல்லது? நமக்கு இல்ல மாமா, உங்க தங்கச்சி தான் நல்லது. மாமியாக்காரி அவளை நைய நறுங்க அம்மி அரைக்க விட்டுருக்கா. இவ அதை மறைக்கிறதுக்காண்டி நம்மகிட்ட என்ன புரூடா விடுதா பத்தியா? நம்ம காதுல விழலுன்னு. என்ன புருடா விட்டுட்டு போட்டு எப்படியே மனசு ஆறனா சரிதான். நம்ம பாத்துட்டோன்னு ஒரே சங்கடத்துல இருக்கா மத்தவா. சரி மாமா, இங்க நின்னுட்டு இருந்தா வெச்சுக்கங்களா, இப்ப கோடி கோடியா குட்டி போட்டுட்டே இருக்கும்.
அதுவும் சரிதான், வேற பக்கமா போயிரும். அந்த காலத்து நகை அட்டிய பதக்கம் அப்படி இப்படின்னு 100 பவுன் கிட்ட எங்க மாமியாளுக்கு அம்மிக்கு உண்டா. அதெல்லாம் என் மாமியாளுக்கு தான் வருமா, அதெல்லாம் எனக்கு தான் தரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏடி உங்க அண்ணனும் மைனியும் அங்க மாற போயிட்டவோ போய் 5 நிமிஷம் கிட்ட ஆகுது. இவ்வளவு நேரம் உசுர கொடுத்தலாம் ஏன் பேசிட்டேன். அந்த முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே, அப்படியே போயிட்டானு. அப்போ சும்மா தான் கதை விட்டுருக்க, ஒண்ணும் கிடையாது உன் மாமியிட்ட இருந்து. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் நகை நட்டு வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கொஞ்சம் நிறைய 100 பவுன் வரட்டாலும் ஒரு 10 பவுன் வந்தாலும் லாபம் தானே. 10 பவுன் என்னாச்சு, ஒரு பவுனே 1 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. 10 பவுன்னாலும் 10 லட்சத்தை கடந்து வரும். ஊரத்தள்ளு வாண்ட இடத்துல நேரம் பேசி கொண்டாடிய நீ யாரத்த போயிட்டு அம்மி அரைக்கணும் தள்ளு. எட்டி உன் மாமியால நம்பாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஊர பேரு போதல மாமியால மருமகளும் ஒத்துமையா இருக்குது, பிடிக்க மாட்டேங்க. அடுத்த ஆளுக்கு தான் பிடிக்க மாட்டேங்க, எங்க அம்மைக்கு பிடிக்க மாட்டேங்குது. சவத்தப்பட்டு என்னத்த சொல்ல. சரி ஒரு 21 நாள் பொறுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நகை நட்டு ஏதாவது இடங்கட வந்துட்டாலும் நமக்கு தானே எல்லாமே. அதுக்கப்புறம் கிளவி சொத்துல எதுவும் தராம இருக்கட்டும், கிளவிய ஒரடி போட்டு தள்ளிடுவேன். என்ன ஏங்க மைனியா, நல்ல ஆளு மைனியா. இப்பதான் மைனியா உங்க புத்திய நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மைனியா இப்படி பேசுறியா? இல்ல மைனியா, எங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு கடைசியில இப்ப எங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச அண்ணா கேட்காமல என்ன என் மைனி கேட்கல பதில சொல்லுன்னு. இல்ல மைனியா, நான் உங்க அண்ணன் சொல்லல மைனியா, வேணா கேட்டு பாருங்க. உங்க அண்ணன் முன்னாடி நிக்காவோ. இப்ப எனக்கு இந்த விஷயமே தெரியாது, இப்ப நடக்கிற விஷயத்தை பாத்துட்டு தானே வரேன். உன் பேக்ல இருந்து நெக்லஸ் குடுது, அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கீங்க. சண்டை நடக்கு. நே இத நம்ப சொல்லுதியாக்கா? இந்த சுப்பு பேசுற இல்லனே, எப்பவுமே நீ மைனிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாமல இருக்கனே. என்னதா இருந்தாலும் மைனி உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லிருவானே, சொல்லாம இருக்க மாட்டா. ஏமா தங்கச்சி, எனக்கு இந்த விஷயமே தெரியாது. நெக்லஸ் அவ உனக்கு கொடுத்ததே தெரியாது. சரி உடனே, நீ என்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க, என்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. இது தெரிஞ்ச விஷயம் தானே. உன் பொண்டாட்டி நீ விட்டு கொடுப்பியா? ஏ பாவி மக்கா, வாசையை திருப்பின மாதிரி திருப்பி போட்டுட்டாளா ஐயா. சரி உடனே, என் புருஷன் தான் ஒரு அளவுக்கு ஆவாதவன். ஆனா நீ அப்படி இல்லையே, பொண்டாட்டினா உசுரால இருப்ப. என்ன மைனி சொல்லுதியா? நான் சொல்லலன்னு சொல்லுதம்ல, உங்க அண்ணனும் சொல்லலன்னு சொல்லுதார்ல, அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுதம்ல. சரி விடுங்க மைனியா, இப்ப நான் என்ன கழுத்தை சீவிரமா போறேன்? ஏதோ என் கஷ்ட பழப்புனால இந்த உங்க நெக்லஸ வாங்கினேன். வேற என்னத்த ஊர்ல உலகத்துல இல்லாத கதையா? எத்தனை பேர் வாங்குதாவோ, எத்தனை பேர் திருப்பி கொடுக்காவோ. எனக்கு கொஞ்சம் முடியாம ஆயிட்டு, அதனால திருப்பி கொடுக்க முடியாம ஆயிட்டு. ஆனா அந்த நெக்லஸ் எப்படி வந்துன்னு எனக்கு தெரியாது மைனியா. ஒருவேளை என் புருஷன் தான் துட்டு எதுவும் பார்த்து எடுத்து திருப்பி என் பேக்ல வச்சு விட்டாரா எனக்கு தெரியல. பாவி பொய்க்கு மேல பொய் சொல்லுதானே. என்ன மைனியா, என்ன மைனியா பேசுதியா? பேசுதான் மைனியா சொல்லுதே. என் புருஷன் செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு. ஒருவேளை சவத்தை இவளால திருப்ப முடியாம கிடக்க, நம்ம எங்கேயாவது கடன் வாங்கி நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து பேக்குள்ள கொண்டு வச்சிருப்பாரு. திருப்பி என்கிட்ட சொல்ல ஒருவேளை மறந்துருப்பாரா இருக்கும். புருஷன் கொஞ்சம் லாயக்குள்ளவன் தான். இப்ப புரிஞ்சுக்கிட்டே மைனியா. என்ன இருந்தாலும் புருஷன் வீடுதான் நிரந்தரம்னு. அண்ணன் வீட்டுல வந்து 5-6 நாள் உட்கார்ந்து திங்கலான்னு வந்தேன். அது தப்புங்கிறது புரிஞ்சுக்கிட்டே மைனியா. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டே மைனியா. எங்க அண்ணனையும் பத்தி புரிஞ்சுக்கிட்டேன், உங்களையும் பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். பக்கத்துல நிக்காளுல 2 பேரு, அவளையும் பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நாடகம் ஆடினாலும் எப்படியோ நல்ல வேலை, நெக்லஸ் திருப்பி தந்தாச்சு. உங்க கையில தந்தாச்சுல மைனியா. போயிட்டு வரேன். என்ன மைனி சொல்லுதியா? இருங்க அது மைனியா, உங்க பாயாசம் எல்லாம் போதும். கொஞ்சம் முன்னால வரைக்கும் என் மோமனுக்கு உங்க மோவலை தான் எடுக்கணும்னு என் மனசு கடந்து அடிச்சுட்டு கிடந்து, அதுக்கு வழி இல்லாம ஆக்கி போட்டியா. என்ன சொந்தம் என்ன பண்றான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் மைனியா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். போவாத, அவன வருத்தத்தோட போலனே, சந்தோஷத்தோட தான் போறேன். ஏன்னா யார் யார் கொனை எப்படி புரிஞ்சுட்டேன் மத்தியா, இந்த வரைக்கும் சந்தோஷம் தான். அதனால நீ ஒண்ணு கவலைப்படாதனே. அதுக்காண்டி நானும் வராம இருக்க போறது இல்ல, வரதான் செய்வேன். போயிட்டு வரேன் என்னனே. மைனியா வருத்தப்படாதீங்க, கோழி குழம்பு நீங்க சாப்பிடுங்க, இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறது. என்ன என்னதான் இருந்தாலும் வேறுபாடு பாத்துட்டியா. சரி விடுங்க மைனியா, அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. நான் போயிட்டு வரேன் மைனியா. பரவாயில்ல சின்ன பொண்ணு, பெருச்சாலி பிடிக்கேன்னு நெக்லஸ் எடுக்க வச்சிட்டியா. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? இல்லன்னா நெக்லஸ் இருக்கிறது எனக்கு தெரியாது பத்தியா. என் புருஷனா இந்த அடை வச்சதை திருப்பி கொண்டு வச்சிருக்காரு. நல்ல வேலைமா, எல்லாம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வசந்தி உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணுமா. கட்டில போய் சாடிவே எடுத்து வந்துச்சியே. 2 பேருக்கு போயிட்டாரே. கவலைப்படாதக்கா, அவ போனா போறாக்கா. நெக்லஸ் கிடைச்சலாக்கா, அதை சந்தோஷப்படு. புஷ்பா அவ போனா போறா, நானே கவலைப்படல. அதை பத்தி நீ எதுக்கிட்டி கவலைப்பட்டு இருக்க? அவகிட்ட போய் நெக்லஸ் கொடுத்தியே பாரு. எதுக்கு கொடுக்க? என்கிட்ட ஒரு வாரத்தை சொன்னியாட்டி, சொல்லாம இப்படி கொடுத்து போட்டியாட்டி. தெரியாம கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட சொன்னா யாசினியே நினைச்சுதான் சொல்லல பாத்துடுங்க. உங்க தங்கச்சி தானே அப்படி நினைச்சு தைரியமா கொடுத்தாங்க வாங்கிக்கலான்னு. அவன் அப்படி கிடந்து கண்ணை கசக்கி நின்னா என் மவனுக்கு வேலைக்கு துட்டு கட்டணும். என்ன செய்வேன் யாது செய்வேன் மைனியோன்னு அந்தாலதாங்க இறக்கப்பட்டு கொடுத்தேன். சரி ஒரு பயலுக்கு வேலை கிடைக்கினா நல்லது தானே அப்படின்னு நினைச்சேங்க. சரி விடு, நீ நல்லது நினைச்சிருக்க. ஆனா அவன் மனசுல அப்படி இல்லையே. பாத்தியாட்டி எப்படி எல்லாம் சொல்லிட்டு போறான்னு. அண்ணனே சொல்லியாச்சு, போற எதுக்குக்கா கவலைப்படுத. எங்க அம்மா கிறுக்கு பிடிச்சிட்டு நினைக்க, எப்படியாவது எங்க அம்மா இருந்து என்ன காப்பாத்திருக்க மைனியா. என்ன அடிச்ச கொண்டு விடாம இருக்கு. என்னத்துன்னு தெரியலையே, கிறுக்கு என்ன இளவிட்டேன்னு தெரியலையே மைனியா. சின்ன பிள்ளைத்தே இப்படிப்பட்ட அடிக்கிய எது ஒரு இடத்துல கெட்டி கொடுத்து மௌனுக்கு கல்யாணம்
உன் புருஷனுக்கு திருப்பி தந்தா அந்த நெக்லஸ் சொல்லிடி போய் சொல்லாத அந்த வச்சுக்க கொண்டு போய் கொண்டு உண்மையை சொல்லிரு நான் உண்மையை சொல்லிருந்தா மாடிக்காதமா சொல்ல போறே இல்லையா இன்னைக்கு உன்ன உன்னை வீட்டை விட்டு வெளிய விட மாட்டேன் உன் புருஷன் வீட்டுக்கு போக வேண்டாம் போவே வேண்டாம் மன்னிச்சிட்டேனே ஒரு வார்த்தை சொல்லுங்க மைனியா என்ன மைனியா திருப்பி இப்படி கால்ல விழுந்து கெஞ்சிட்டு அடக்கியா எதுக்கு நான் மன்னிக்கிறேன் உங்களை சொல்லுங்க எதுக்கு மைனியா இப்படி பண்ணிட்டு அடக்கியா என்ன பார்த்தா தப்பு பண்ணன அதான் திருப்பி கொடுத்துட்டேன் நெக்லஸ உன் புருஷன் தான் ஏதோ இந்த துட்டை பார்த்து திருப்பி வச்சிருக்காருல பேக்ல அதை கொண்டு கொடுத்துட்டேன் மறுபடியும் எதுக்குமா மன்னிப்பு ஆமா மைனியா எதுக்கு மைனியா எந்திரிக்க மைனியா மைனியா என்னன்னு சொல்ல யாதுன்னு சொல்லன்னு தெரியல மைனியா ஒரு குத்து கொடுத்தோம்னு வச்சுக்க என்னன்னு சொல்ல தெரியும் யாதுன்னு சொல்ல தெரியும் அதேல மைனியா எங்க அம்மே எனக்கு எதிரியா இருக்கா உண்மையை சொல்ல புரியல இல்ல நொறுக்கட்டா உண்மை எரிமா சொல்லிருந்தம்மா எல்லாம் உண்மையும் மைனியா உங்களுக்கு நான் நியாயம் செஞ்சு விட்டேன் மைனியா நியாயம் செஞ்சு விட்டேன் இறக்கப்பட்டு அவனுக்குன்னு அந்த நெக்லஸ் கொண்டு போய் அட வச்சு இந்த துட்டை கட்டிக்க அப்படின்னு அந்த நெக்லஸ திருப்பிட்ட மைனியா எப்பவோ என்ன மைனி சொல்லுதியா ஆமா மைனி மொத மாசம் என் மாமன் சம்பளம் எடுத்த உடனே அத துட்டை கொடுத்து திருப்பிட்ட பாத்துக்கோங்க பேங்க்ல இருந்து வீட்டுல தான் வச்சிருந்தேன் நெக்லஸ உங்ககிட்ட உடனே கொண்டு திருப்பி கொடுக்கணும்னு ஒரு மனசு சொல்லுச்சு இன்னொரு மனசு என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுச்சு நெக்லஸ் நல்லா அளவோல இருக்கு இத உன் கழுத்துக்கு போட்டுக்கிட்டா சுப்புலச்சுவி அளவோல இருப்ப எதுக்கு திருப்பி கொடுக்கணும் என்னதா இருந்தாலும் உங்க மைனிக்குள்ளது தானே உங்க மைனி என்னவா பண்ணி சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு மைனியா பாவி 2-3 தடவை மைனி கேப்பாவோ அதுக்கப்புறம் சும்மா கேட்டுட்டு இருப்பாவளோ அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் நினைச்சு அதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் நம்மளே வச்சுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மைனியா இங்க வாங்க மைனியான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பார்த்தேன் சும்மா போவதுக்கு நெக்லஸ் கழுத்துல வர போட்டுட்டு போவோம் பஸ் ஸ்டாண்ட் வர போட்டுட்டு போவோம் எல்லாரும் பாக்கட்டும் அப்பதான் நம்மள எல்லாரும் பெருமையா நினைப்போம் அப்படி நினைச்சு போட்டுட்டு வந்த மைனியா பஸ் விட்டு இறங்கணும்னா பேக் கலத்தி பேக்குக்குள்ள வச்சுக்கிட்டேன் மைனியா இப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சேன் மைனியா ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு நிலைமை என்னென்னவோ தலைகெல்லாம் மாறி வீட்டு மைனியா நெக்லஸ் கீழே விழுந்துட்டு அது என்ன சொல்லன்னு யாது சொன்னேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன் அந்த இடத்துல என் புருஷன் மேல பழிய போட்டுரும் நீங்க வர சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன்ல மைனியா எப்படி நெக்லஸ் வந்துச்சு என்கிட்ட பேக்ல அடவுலாம் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னியா இப்ப மட்டும் எப்படி நெக்லஸ் வந்துன்னு கேட்ட உடனே தான் அப்பாவி என் புருஷன் மேல பழிய போட்டுட்டேன் மைனியா அவர்தான் துட்டு பார்த்து திருப்பி என் பேக்ல வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு உருட்டிட்டேன் மைனியா சூப்பர் சரி எப்படியோ போடா போகுது நெக்லஸ் உங்க கையில தள்ளிட்டு வெளியே போயிடலாம் நினைச்சு வீட்டுக்கு போயிடணும்னு நினைச்சு கிளம்பும் போதா எங்க அம்மாவுக்கு சுவாலியா பிடிச்சு போட்டா மைடியோ கொண்டு போட்டா கொண்டு அப்பதான் என் கழுத்து நெரிச்சு கேட்டா அடியே களவாடி நீ தரட்டி இந்த மாதிரி கோல்மால் வேலையை பாத்திருக்க உன் புருஷன் எங்கட்டி திருப்பி வச்சிருப்பா அவன் ஒண்ணு திருப்பி வச்சிருக்க மாட்டா அவன்கிட்ட நீ சொல்லிருக்கே மாட்டியா இந்த நெக்லஸ் வாங்கினத அப்படின்னா அதுல இல்லன்னு 5-6 குத்து வாயிலே குத்துற மைனியோ எல்லா உண்மையும் கைக்கிட்டேன் சூப்பர் மன்னிச்சிருக்க மைனியா ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பிச்சு உருட்டி அடுத்தடுத்து பொய்யா வரிசையா உருண்டு வந்துட்டு மைனியோ மன்னிச்சிருக்க மைனியோ என்ன மன்னிச்சிருனே எழுந்துறீங்க மைனியா இங்க கூட முடியல மைனியா அந்த அளவுக்கு அடி எங்க அம்மா இருக்கட்டும் மைனியா அந்த நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு 2-3 நாள் நான் போட்டுட்டு தரட்டுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட நானே நீங்களே வச்சிடுங்க மைனியா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வேற ஏதாவது புதுசா என் பிள்ளைக்கு பாத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிருப்பேன் மைனியா கடவுளே உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேன் மைனியா நல்ல மனசை புரிஞ்சுக்கிடாம இப்படி கிறுக்கு வாக்கல என்னெல்லாமா பண்ணிவிட்டனே இந்த காலத்துல ஒரு பட்டு தங்க பார்க்கறதுக்கே முடியாத மைனியோ ஒரு நெக்லஸே நான் தாரேன் அப்படின்னு சொல்லிதேல மைனியோ இதனை புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேனே பைத்தியக்காரி மாதிரி பாத்தியாடி இப்ப அவன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கோ களை வாங்கறதுக்கு வருவா கோழியை களை வாங்குவா நெக்லஸை களை வாங்குவா களவாணி இதே சும்மா இருங்க என்ன நல்ல பேசாதியா அப்படி சரி மைனியா நான் போயிட்டு வரேன் இருங்க மைனியா 5 நாள் இருந்துட்டு போங்க உங்களுக்காண்டே மெனக்கிட்டு நாட்டுக்கோழி குழம்பு வேற வச்சிருக்கேன் அந்த மைனியோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் போயிட்டு வர மைனியோ சொன்ன கேளுங்க மைனியா ஒரு நாள் வர மைனியோ எனக்கு இங்க இருக்கிறதுக்கே மனசு வெப்ப மாட்டேங்குது இந்த பேக்க மட்டும் தந்துச்சு என்ன போயிட்டு வரேன் மைனியோ இருங்க மைனியா எடுத்துட்டு ஓடியாரேன் எடி என் மாமியாரி கொடுத்த அடியில அவ்வளவு கைக்கிட்ட பத்தியடி உண்மை அவளை சொல்லிட்ட பத்தியா கொஞ்ச நேரத்துல என்ன உருட்டிட்ட பத்தியடி நம்ம மண்டையில அவளே இருக்கு மண்டையில மிளகா அரைச்சிட்ட பத்தியா கோ ஓ மாமியார் கொடுத்த அடிக்கி நம்ம சின்ன பொண்ணுதான் காரணம் என்னடி வசந்தி சொல்லுத அப்படி சும்மா இருங்க பேக்க தூக்கிட்டு போட்டும் புஷ்பாக்கா புற பேசிக்கலாம் இன்னும் சும்மா இரு உண்மை சொல்லண்டமா என்ன உண்மைடி கோ உங்க மைனிகாரி அண்ணனை கண்ணோட எப்படி கோல்மால் பண்ணா பத்தியா அப்படியே துவாசி திருப்பி போட்டா பத்தியா அவ புருஷங்காரன் நெக்லஸ் திருப்பி பேக்குக்குள்ள வச்சு அனுப்பி விட்டானா இவன் சிப்ப திறக்கும் போது பேக்ல இருந்து விழுந்துச்சான் எப்படி கதை கட்டினா பத்தியா இந்த அளவுக்கு சின்ன பொண்ணு மெதுவா லைஸா போய் பஞ்சு கிளம்பிட்டு போய் எல்லா உண்மையும் கைக்கி விட்டா என்னடி 5 வாட்டி உங்க கோழியை களவாண்டிட்டு போன மாதிரி உங்க மருமகளுக்குள்ள நெக்லஸையும் உங்க மொவா களவாண்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா எந்தல
கிளவிக்கு அந்தால உச்சி மண்டையில ஏறிட்டு நம்ம கோழிய கிளம்பண்டவா கண்டிப்பா இந்த நெக்லஸ் இந்த மாதிரி தான் பண்ணிருப்பா அப்படின்னு நினைச்சு மண்டைக்கு பிடிச்சிட்டு இந்த சின்ன பண்ண சொன்னா ஒண்ணும் செய்யாண்டா 4 வீக்கு விக்குங்க சரியா வந்துரும் எல்லாத்தையும் கைக்கு போடுவான்னு சொல்லி அந்த அளவுக்கு 4 போட்டு கிளவி போட்டோன்னு அவள உண்மையை வெளியே வந்துச்சா இப்போ ஆத்தியக்கா எப்படி நெக்லஸுக்கு ஆசைப்பட்டு அமைக்கிருக்கான்னு ஆம்பட்டி பாத்தியா என் மாமியாரி அடி போட்டோன்னு நானும் என்ன வையாவது திடுதுப்புன்னு அடிக்கன்னு நினைச்சேன் டி நீ தான் சொல்லி கொடுத்தியாப்போ ஆமா சும்மா பொய் பேசினா பொய் ஒரு நாள் வெளியே வரணும்லக்கா எல்லாரும் முன்னால அப்பதானக்கா அண்ணன் நம்புவாரு உங்க மாமியாரும் நம்பும் மொபைல சில சமயம் தூக்கி வைக்கும்ல ஆமாட்டி அதுவும் சரிதான் இப்ப பாத்தியா வாயால அவ்வளவு உண்மையை வெளியே வந்துச்சா டி உண்மையில டி ரொம்ப நன்றி டி என் நெக்லஸ் மீட்டு கொடுத்தியா டி இதுல தாராள பிரபு மாதிரி நெக்லஸ் 2 நாளுக்கு போறது கேட்டா உடனே தூக்கி கொடுத்துருவியா நீனே வச்சுக்கிட்டு கொண்டு டி அது என் வாயில இருந்து வந்துட்டி சவத்தை இறக்க குணமா இருக்குல்ல இறக்க குணத்தை பார்த்தா இப்படி கடைசியில அடிச்சிட்டு போறா பாத்துக்கா நீ இறக்கப்பட்ட அவ்வளவுதான் நீ தான் தெருல நிக்கணும் பாருக்கா குடுக்க வேண்டிய ஆளுகளுக்கு தான் குடுக்கணும் இந்த மாதிரி சில்லற கோஷ்டிகளுக்கு எல்லாம் குடுக்காத அவ்வளவு ஒன்னு ஆட்டையை போடுறதுக்கு ஒன்னு அமுக்கிறதுக்கு தான் திரிவாளோ பாத்துக்கா இல்ல இறக்கப்பட்டலாம் உன் மண்டையில மிளகா அரைச்சிட்டு இருக்க 4 முடியும் பிடிக்கிட்டு போயிருவா அதுக்கப்புறம் நம்ம தான் மொட்டையே தெரியணும் அது சரிதான் டி உண்மையை நெசத்து சொல்லுதியா உண்மையிலே சரிதான் டி சத்தியக்கா இடையில ஒரு ப்ரூட்டா வேற உன் மொபைல கெட்டணும் அவ துடியா துடிச்சிட்டு கிடந்தாலாம் என்னைக்கு சொன்ன அப்படி ஆமாட்டி அவதானே எனக்கு சரிப்படாத மைனி அப்படின்னு கூட ஒரு நாள் சொன்ன வாய் வார்த்தையில இப்ப பத்தியா எப்படி சொல்லுதான்னு மாத்தி பார்த்து புரிஞ்செடுத்து நடந்துக்கா இப்பவும் ஆளு மனசு மாறிட்டு நினைச்சிட்டு இருக்காத உள்ளுக்குள்ள விஷம் தான் இருக்கும் இப்ப வேற வழியில உண்மை இல்லாமலத்தி கக்கிட்டா ஏன்னா அடி அப்படி அடி ஆமாட்டி நானே பயந்துட்டேன் என் மாமியார் தூக்கிட்டு வெளுன்னு வெளுத்துட்டு போயிட்டேட்டி சமுட்டு 4 சமுட்டு பயமாயிட்டு எனக்கு நீ தடுத்திருக்கே கூடாதுக்கா கூட 5-6 சமட்டு விட்டுன்னு நினைச்சிருக்கணும் மிதியில அவ்வளவுதான் அவத்த பாவமா இருக்கலாட்டி நமக்கு அப்படி யாரும் கஷ்டப்படத பார்த்தாலே இறக்கமா இருக்கலாட்டி அந்த இறக்கம் குணம் தானே நமக்கு இதா இருக்கு இறக்க குணமா இருந்தாலும் அளவோட இருக்கணும்க்கா புரிஞ்சு கண்ணைக்கு சரியா இன்னைக்கு இல்ல என்னைக்குனாலும் சரிதான் புரிஞ்சுக்கிட்டேன் டி இனி ஒரு நயா பைசா வெளியே இறக்கிடுவனா பியாக விட்டு கொடுத்து அவளை விரட்டி விடு இல்லன்னு வச்சுக்கா மறுபடியும் கோழி குழம்பு மோப்ப பிடிச்சிட்டு கோழி குழம்பு திங்க சக்கல இன்னும் 1 மாசம் கடந்து படுத்துக்கிடாம அதுவும் சரிதான் டி இதான் சாக்கன் கொண்டு கொடுக்க போறேன் நாங்க மைனி பேக் இதர மைனியா என்ன போயிட்டாரே சரிம்மா கொண்டு விடணுமா ஆண்டாம்னே ஃப்ரீ பஸ் வரும்ல போயிருவேன் பாத்து போங்க மைனியா போய் போனடிங்க சரி மைனியா போயிட்டு இருக்க நேராயிட்டு டி கோழி குழம்பு வர எங்க மைனிகாரி நம்பி நிறைய வச்சுட்டோம் டி கொஞ்சோண்டு தாரம் டீ கொண்டு போங்க டி கோழி குழம்புக்கு வச்சுட்டா இருக்கு ஒரு 10 நிமிஷம் இருங்களா ஏன்டக்க பிள்ளைகள் எல்லாம் இருக்குல்ல குடுக்கா கொஞ்சம் மீதி இருந்தா ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு சாப்பிடுங்க நீ யாரும் இருக்க மாமியாக்கள் வேற தியாடும் ரேஷன் கடைக்கு வேற போகணும்னு சொல்லிச்சு அவன் வேண்டான்னு போறாக்கா அவக்குள்ள பங்கையும் எனக்கு சேர்த்து ஒரு வாளி நிறைய வச்சிரு தூக்காளி இருக்கு பத்தியா உன்ட்ட ஒரு பெரிய தூக்காளி உண்டுல அதுல வச்சு வச்சிருக்கா நான் சின்ன பொண்ணு வீட்டுல கொஞ்ச நேரம் பாடு பேசிட்டு இருக்கேன் ரெடி ஆனோன்னா ஒரு மிஸ் கால் கூட நான் ஓடி வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் திருந்தாலும் 4 மணிக்கா அரட்டி விடு நிறைய தாம்டி இருக்கு குழம்பு ராஜனம் சின்ன பொண்ணு வீட்டுல இருட்டி நான் கொண்டு வாடியறேன் சரிக்கா நீதாக்கா எங்க அக்கா அஞ்சுபாட்டி சும்மா தூள் கிளப்பிட்டேல்ல போட்ட போடல உங்க முகம் தெரிச்சுட்டா போடலன்னா உண்மை வெளியே வந்திருக்காதுல்ல சரிதான் சூப்பர் என் மாமியார்களையும் ரேஸ் ரெடி போயிட்டு வந்தான்னு தெரியல போயிட்டு வந்தா ஒரு கப்பு காப்பி போட்டு கொடுக்கணும் இல்லன்னா ஆடி போடும் ஆடி மாமியார் ஆடுனானே நீ பாடு அலபடி வாயி ஹாய் சொந்தங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ஹெர்பல் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அதை பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் சொந்தங்களே பாய்